இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் மெயினாக வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி திருமண வயதை தள்ளி போடுறது, குழந்தை பேரை தள்ளி போடுறது, தாம்பத்திய உறவே வந்து சரியாக இல்லாமல் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி அடிப்படை காரணங்கள்னால தான் குழந்தை இல்லாத பிரச்சனை வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த தாம்பத்திய உறவு அப்படின்றது ஒரு குழந்தை பெறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு முதல் படி. அதுலேயே வந்து ஒரு சிக்கல் ஏற்படும் போது குழந்தை பேர் பெறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாம்பத்திய உறவு மேற்கொள்கிறதுக்கு நிறைய ஆண்கள் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. அது பல காரணத்தினால. ஒன்று நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ்ட் ஏஜ், திருமணம் ஆயின புதுசில் தான் ஒரு கணவன் மனைவியோட ஈர்ப்புத்தன்மை அப்படின்றது அதிகமாக இருக்கும். திருமணம் ஆகி அவங்க குழந்தை பேரை தள்ளி போட்டு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழித்து குழந்தை வேணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய ஈர்ப்புத்தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சிருது, இன்டிமெசி குறைஞ்சிருது. அப்போது அவங்களுக்கு குழந்தை பேர் பெறது ப்ராப்ளம் ஆகிடுது.